வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக இணைப்பு கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என்பது போன்ற தகவல்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் அதே சமயத்தில் அமமுகவும் சரி அதிமுகவும் சரி அதில் உள்ள ஒவ்வொரு நபரும் பல்வேறு தரப்பட்ட மாறுபட்ட கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் செந்தில் பாலாஜி திமுகவில் இணைய போகிறார், 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடன் செல்ல போகிறார்கள் என்ற செய்தியும் கடந்த 2 நாட்களாக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் அமமுக அதிமுக இணைப்பு சாத்தியப்படுமா அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிளவுபடுமா போன்ற பல்வேறு கேள்விகளுடன் தான் இன்றைய அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சி செல்ல இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து கருத்துக்களை பகிர்வதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சசிரேகா மற்றும் அதிமுகவை சேர்ந்த குரலார் கோபிநாதன் அவர்கள் நமது அரங்கில் இருக்கிறார்கள். அவர்களுடன் தான் இன்றைய அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சி செல்ல இருக்கிறது. சார் வணக்கம். சார், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ அதிமுகவை பொறுத்தவரையும் இந்த இணைப்பை அவங்க மறுக்கலை. முதலமைச்சர் உட்பட கூடிய விரைவில் அந்த இணைப்பு சாத்தியப்படும், இணைப்பு நடக்கும் தொடர்ந்து சொல்றாங்க. தினகரனை தவிர மற்ற எல்லாரும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தொடர்ந்து சொல்றாங்க. ஆனால் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த இணைப்பை விரும்புவது போல பேசல. அவருடைய பேட்டிகள்லாம் பார்த்தா நாங்க மலை மாதிரி இருக்கோம், அவங்களாம் ஒரு காளான், அதனால இணையிறது அவங்களுக்கு வேணா அவசியமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமா சொல்றாரு. உண்மையில் அதிமுக இந்த இணைப்பை எப்படி பார்க்குது? இணைப்புக்கான தேவை அதிமுகவுக்கு இருக்கா? இல்லை, நீங்க அத அதிமுகவினுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது. அதுல ஒவ்வொருத்தருக்கும் மாற்று கருத்துக்கள் என்பது எதுவுமே கிடையாது. தவறான பாதையிலே சென்றவர்கள் சரியான பாதைக்கு திரும்பி வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதிமுக என்பது ஒரு எஃகு கோட்டை, புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவி அவர்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் உடைந்து விடக்கூடாது, சரியான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, எல்லோரும் சொல்வது என்ன என்று சொன்னால், அங்கே தவறான பாதையிலே சென்றவர்கள் திரும்ப வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் சசிகலா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்களை சேர்த்துக்கொள்ள மாட்டோம் என்பதுதான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு. அதற்கான காரணங்களும் இருக்கின்றன. இந்த இயக்கம் யாரால உங்களால் அடையாளம் காட்டப்பட்டதோ, யாரால நீங்க வளர்ந்தீர்களோ, அந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே நீங்கள் செயல்பட்டு விமர்சனத்தை அவர்கள் உங்கள் மீது வைக்கிறாங்க. இல்ல, நீங்க சொல்றீங்க அந்த சசிகலா குடும்பம் தினகரனை தவிர்த்து மற்ற எல்லாரும் சேரலாம் அப்படிங்கிறீங்க. அதற்கு காரணம் சசிகலா குடும்பம் துரோகம் செய்து விட்டது அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க முன் வைக்கிறீங்க இல்லைங்களா? உண்மையில் பார்த்தா அவங்க உங்களுடைய கூற்றுப்படி கட்சியிலே இல்லை. ஆனா உங்கள் கட்சியில் இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், இரட்டைலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள், அதிமுக உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தான் உங்கள்கிட்ட இருந்து அங்க போனாங்க. அவர்களெல்லாம் வந்தால் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் தினகரன் சசிகலா குடும்பத்தை மட்டும் ஒதுக்கி வைப்போங்கிறது எப்படி முரண்பாடா இருக்கு? உங்க கூட்டுல இருந்த முரண்பாடு கிடையாது. என்னன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற பொழுதே சசிகலா அவர்களை இந்த திரும்பவும் போயஸ் கார்டனுக்கு அழைத்த பொழுது நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்க வேண்டும், ஒரு வாக்குறுதியை கொடுக்க வேண்டும், அதை ஒரு சாசனமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கடிதத்தில் சசிகலா அவர்கள் கடிதத்தை எழுதி வைத்து கொடுத்து விட்டு தான் அவங்க சேர்ந்தாங்க, அரசியல்ல சேரக்கூடாதுன்னு. இவர்களை ஏன் நீங்க சேர்த்துக் கொள்கிறீங்க, அவர்களை ஏன் சேர்த்துக் கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னா, இவர்கள் தவறான வழியை இவர்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் உணர்ந்து தவறை திருத்திக் கொண்டு மீண்டும் வருவார்களே, ஆனால் நாங்கள் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரே என்ன சொன்னாரு, முதல் நீங்க இணைந்த பிறகு இந்த 2 கட்சிகளும் இணைந்து விட்டால் நான் ஒதுங்கிக் கொள்வேன், எனக்கு பற்றற்றவன், எனக்கு இது தேவையில்லை, நான் ஒதுக்கிக் கொள்வேன், இந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் என்று சொன்னவர் மீண்டும் அந்த கட்சியை உடைக்கணும். அது மட்டுமல்ல, வெளியில போய் நான் முதல்வரை மாற்ற வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை என்று சொன்னவர் வெளியிலே இந்த கட்சியை கலைக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அப்ப இந்த கட்சியை ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று பேசுகிற பொழுது நாங்கள் எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால இந்த எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவான தேவை நீங்களும் நினைக்கிறீங்க, இணைப்பு தேவைன்னு நாங்க நினைக்கல. இணைப்பு அவர்கள் வந்தார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றுதான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, இணைப்பு தேவை என எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க உறுதியாக தான் இருக்கோம், பலமாகத்தான் இருக்கோம், யாரையும் நம்பி இல்லை. அதனால இந்த முதலமைச்சரே சேருங்கிற மாதிரி தானே சொல்றாரு. அவர்கள்
அவர்கள் வருகிற பொழுது நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் அமமுக என்பதில்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்து சேர்ந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வெற்றி அவ்வாறு பேச வைக்குதோ? அதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் சேர்ந்தாதான் மீண்டும் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கு. அந்த மாதிரி நாங்க எப்பொழுதுமே சொல்லலையே, அவர்கள் சேருவதற்கு எங்களிடம் வந்தால் நாங்கள் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறோமே தவிர சேர்ந்தால்தான் எங்களுக்கு வெற்றி என்று எந்த காலத்திலும் சொல்லவில்லை. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உறுதிப்பாட்டுல நிலைப்பாட்டுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அவர்களாக வருகிற பொழுது அவர்கள் சேர்த்துக்கொள்ள தேவை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இணைப்பு குறித்து இப்போது பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த தேவை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கா? இப்போ ஒரு சகோதரர் சொன்னதுல ஆரம்ப கட்ட கருத்துன்றதுனால நான் அதுல குறுக்கிட விரும்பல. அவர் சொன்னாரு முதல்ல அவர் நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னாரு அணிகள் இணைந்தால். அவர் என்ன சொன்னாருன்னா, அணிகள் இணைந்தால் ஓபிஎஸ் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை அழிச்சுட்டு அப்பவே போயிட்டார் ஆரம்பத்துல. இந்த மாதிரி இல்லாமல் அணிகள் இணைந்து உண்மையான அதிமுக இயக்கமாக இருக்குமேயானால் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன்னு தான் சொன்னாரே தவிர, இப்படி இவங்க அடிமாட்டுத்தனமாக அடிமைகளா போய் டெல்லி கிட்ட போயிட்டு இப்படி விழுந்து அவங்க இந்த அதிமுகவே அங்க அடகு வச்சு தமிழகத்தோட உரிமைகள் இன்றைக்கு லேட்டஸ்டா ஸ்டெர்லைட் உட்பட கஜா புயல்ல ஒரு நிவாரணத்தை கூட வாங்க முடியாத இல்ல நான் ஒரு கருத்துக்கு நான் பதில் சொல்லிடுறேன். வாங்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கும். சுத்தமாக அடிமையாக அடகு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இயக்கம். இப்போ எப்படி நாங்க இவர் விட்டுட்டு போக முடியும், நான் ஒதுங்கிக்குவேன்? அப்ப சொன்ன வாதம் எப்படி? அது இயக்கமாக செயல்பட்டால் நான் ஒதுங்கிக்குவேன் சொன்னாரு, சரி. ஆனா அதுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கா? கிடையாது. அப்புறம் எப்படி அந்த இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டிய நிர்பந்தத்திலும் நிலையிலும் தொண்டர்களுடைய அந்த ஆதங்கத்தை நிறைவேற்றக்கூடிய கட்டாயத்திலும் நாங்கள் இருக்கிறோம். அதுதான் அந்த துரோகம் என்னைக்குமே வாழாதுன்றதுதான் ஆர்கே நகர் தேர்தலில் நிரூபிக்கப்பட்டது. அப்புறம் எப்படி இவருடைய வாதம் இப்ப இதுக்கு செட் ஆகுன்றது எனக்கு தெரியல. அதனால நிச்சயமாக அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இடத்திலும் அதனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய இடத்திலும் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் இருக்கிறார். அதுதான் எதிர்காலத்திலும் நடக்கக்கூடியதுன்றது உண்மை. இப்ப உங்க கேள்வியை சொல்லுங்க. இல்ல, இப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே பாத்தீங்கன்னா இணைப்பு அப்படிங்கிற விஷயத்த தங்க தமிழ்ச்செல்வன் இணைப்பு தேவை, அப்போதான் திமுகவை நம்ம எதிர்கொள்ள முடியும், நாம வலிமையா இருக்கணும், இரட்டலை சின்னத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் நமக்கு கிடைச்சாதான் வெற்றி கொள்ள முடியுங்கிற மாதிரி தங்க தமிழ்ச்செல்வன் சொல்றாரு. வெற்றிவேல் இந்த இணைப்பு குறித்து அவ்வளவு ஆர்வம் காட்டல, அதெல்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு எதிர்மறையான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே அந்த இணைப்பு குறித்து மாறுபட்ட கருத்து இருக்கா? இல்ல, அப்படி அது மாறுபட்ட கருத்துக்கள்னு சொல்ல முடியாது. எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே இந்த 18 பேர் மேல்முறையீடு இருக்குதா இல்ல நம்ம மக்களை சந்திக்க போறோமான்றதுல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்றதுல. ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு விஷயத்துல தெளிவா இருந்திருக்காரு, மறுபடியும் சொல்லியிருக்காரு. அவருக்கு அப்போ இப்போன்ற வாதங்களை இன்னைக்கு இல்ல என்னைக்குமே போட்டு காட்ட முடியாது. அவர் உங்களோட கருத்து என்ன? இவங்க அம்மாவால வேட்பாளர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மாவால பிரச்சாரம் செய்யப்பட்டு வெற்றி பெற்றவர்கள். அதனால அவங்களுடைய கருத்துக்கு நான் எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. கருத்து சுதந்திரம் அப்படிங்கறது இன்னைக்கு அமமுக கட்சி உட்பட அடிமட்ட தொண்டர்களுடைய கருத்து என்னன்றதை கேட்கறதுல வரைக்கும் அவர் எப்பவுமே தெளிவா இருப்பார். அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படும். ஆனால் தலைமை என்ன சொல்கிறதோ அதற்கு அனைவரும் மேல இருக்கிறவங்கல இருந்து நீங்க சொன்ன தங்க தமிழ்ச்செல்வன்ல இருந்து திரு வெற்றிவேல்ல இருந்து எங்களுடைய அடிமட்ட தொண்டர்கள் உறுப்பினர்கள் வர அனைவரும் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வோம். இறுதியாக ஒரு இணைப்பு தங்க தமிழ்ச்செல்வனுடைய பேச்சில உடனடி தேவை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படுதே. தங்க தமிழ்ச்செல்வன் பேட்டியை பார்க்கும்போது இணைப்பு தேவை, இல்லைன்னா திமுக நம்மளை ஆட்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி துணை பொதுச் செயலாளர் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஊழல் செய்தி எங்களுக்கு அதிமுக எதிரியோ இல்ல அதிமுக வேண்டான்ற நிலைப்பாடெல்லாம் கிடையாது. எங்களுடைய அந்த அஜெண்டாவே இந்த இயக்கத்தை ஒன்றாக புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் வெற்றிகரமான இயக்கமாக வெற்றி சின்னமான அந்த இரட்டை இலையையும் இந்த கழகத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு அந்த நிலைமை இல்ல, அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. அவங்க பிஜேபி தான் இன்னைக்கு இங்க தெள்ள தெளிவா சின்ன குழந்தை கேட்டா கூட தெரியும் பிஜேபி தான் இங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இன்னைக்கு 5 மாநில தேர்தல்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு கட்சிகள் காங்கிரஸ் ஆகட்டும் மாநில கட்சிகள் ஆகட்டும் தெலுங்கானா உட்பட ஜெயிச்சிருக்காங்க. முதலமைச்சரால ஒரே ஒரு வாழ்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடிஞ்சுதா? இந்த ஜெயிச்ச இவங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் இந்த முதல்வருக்கு, இந்த இயக்கத்திற்கு, இந்த ஆட்சிக்கு அப்படின்னு. ஏன் பிஜேபி தோத்து போச்சு? இவர் பிஜேபி சேர்ந்த ஒரு அங்கமா தானே இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு இருக்கு. அதே அவரால் சொல்ல முடியல. அதனால நாங்க சொல்ல வந்தது எங்களுடைய துணை பொதுச் செயலாளராகட்டும் பொதுச் செயலாளராகட்டும் எல்லாருடைய கருத்தும் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஊழல் செய்த 10-12 பேர் ஒதுக்கப்பட்ட பின்னாடி அதிமுகவை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது. அதிமுகவை விட அமமுக நிர்வாகிகள் சொல்லும் போது ஒரு இணைப்பு நமக்கு வெற்றிக்கு இணைச்சாதான் சாத்தியங்கிற ஒரு தேவை இருக்கிற மாதிரியா தெரியுது. இதே கேள்விதான் அன்னைக்கு நீங்க அந்த 18 பேர் வழக்குக்கு முன்னாடி கூட அன்னைக்கு ஒரு விவாதம் கூட எடுக்கப்பட்டது. அதாவது சில பேர் போயிருக்காங்களே குற்றாலத்துக்கு, சில பேர் போலையே அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன அந்த வழக்கு சாதகமா வந்தது? எங்களுக்கு சாதகமா இல்லையே, எதிரானதானே எங்களுக்கு வந்தது. 18 பேரா குறைஞ்சாங்கல்ல. இல்ல அன்னைக்கு ஜக்கீன் போயிட்டார்ல. நான் சொல்றது இப்ப லேட்டஸ்டா 18 பேருடைய வழக்கு வெர்டிக்ட் இந்த ஹைகோர்ட்ல வர்றதுக்கு முன்னாடி. ஆனா வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இப்ப அதனுடைய தொடர்ச்சியான வந்திருக்கு. செந்தில் பாலாஜி என்ன நிறைய மாற்றங்கள்னு சொல்லிட முடியாது, ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜி வாயை திறக்கல.
திமுக இருந்து எதுவுமே நடக்கலையே, இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் நடக்கல. நடந்த பின்னாடி அதை பத்தி பேசுறது யூகங்களின் அடிப்படையில் தேவையில்லாதது. திமுகவில் இணைய போகிறாருங்கிற செய்தி 2 நாட்களாக வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஊடகங்கள்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஊகங்களா ஒரு 3-4 நாட்கள் இருக்கும்போது இப்படி ஒரு செய்தி வரதை நான் கண்டிக்கிறேன். இப்படி ஒரு செய்தி உண்மை கிடையாதுன்னு செந்தில் பாலாஜில இருந்து ஒரு மறுப்பறிக்கை. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நீங்க கேட்டீங்க பல்வேறு, இப்போ ஒரு வெற்றிவேலுக்கு ஒரு கருத்து இருக்கு, தங்கத்துக்கு ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ வெற்றிவேல் ஒரு ஸ்டூடியோல உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க. இப்ப நானே இந்த நிகழ்ச்சியில இருக்கேன். வெளியில போறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியாது. அந்த ஸ்டூடியோக்குள்ள அவங்க நீங்க கேட்கிற கேள்விக்கு அந்த சூழ்நிலையில சொல்ற பதில வச்சுட்டு உடனே ஓவரால் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கே, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கே, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கேன்னு சொல்ல முடியாது. அதை ஏத்துக்கக்கூடிய வாதமும் கிடையாது. சொல்ற வடிவம் மாறலாம், சொல்ற கருத்தே மாறலாம். ஒரு நிகழ்வு இப்ப 18 பேர், அதுதான் மறுபடியும் சொல்றேன் நான், 18 பேர் அந்த வெர்டிக்ட் வர்றதுக்கு முன்னாடி அவர் போலியே இவர் ஒன்னு சொன்னாரு, அவர் ஒன்னு சொன்னாரு, ஒருத்தர் ஜெய்போன் சொல்றாரு, ஒருத்தர் அமைதியா இருக்காரு, ஒருத்தர் தயக்கத்தோட சொல்றாரு. அந்த மாடுலேஷனுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது முடிஞ்ச பின்னாடி என்ன ஆச்சு? மேல்முறையீடு இல்லை, மக்களை சந்திக்க அந்த அவகாசம் ஒரு இயக்கத்துக்கோ ஒரு பொதுச் செயலாளருக்கோ ஒரு பொதுச் செயலாளருக்கோ ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் தானே அது முடிவெடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு தர வேண்டியதே கிடையாது. துணை பொதுச் செயலாளர் கருத்தை பிரதிபலிப்பார். ஒன்னு சொல்லிடுறேன், துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் கருத்தை பிரதிபலிப்பார். துணை பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதை கடைசி கடைமட்ட தொண்டன் வரைக்கும், காசிமேடு முதல் கன்னியாகுமரி வரை இதே ஒருமித்த கருத்து, ஒருமித்த நிலைப்பாடு தான் எல்லாருக்குமே. அதுல மாற்றமே கிடையாது. இப்ப செந்தில் பாலாஜி கேள்வி சொல்லுங்க. அதான் செந்தில் பாலாஜி இதுவரையும் மறுக்கலையா? இப்போ ஒரு வாரமா இப்படி ஒரு வந்திருக்கும் போது உடனே மறுக்கணும்ல. நான் தினகரன் பக்கம் தான் இருக்கிறேன், என்னை போய் திமுக சேரதா சொல்றாங்களே அப்படிங்கிறது அவர் மறுக்கணும்ல. பழனியப்பன் தானே மறுக்கிறாரு. சப்போஸ் உங்க வாதப்படி அவர் போறாரு அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட, ஒரு பெரிய ஆலமரத்துல இருந்து ஒரு இலையை எடுக்கிறதால அந்த மரமே இல்லாம போயிடும், அதோட விழுதுகள் இல்ல, வரலாறு இல்லாம போயிடும், இல்ல எதிர்காலம் இல்லாம போயிடும் பேசுறதெல்லாம் சுத்த ஹம்பக்கா தான் நினைக்கிறேன். இது ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இப்ப வரையும் பலம் கூடுதா. இதே நீங்க ஒண்ணு பாருங்க, அவர் திமுக போறாரு அப்படின்றது உங்களுடைய வாதமா இருக்கு. திமுக வாதம்ல ஊகமா செய்திகளா சரி, அது அதுவும் செய்தியா போடுவோம். அது யூகமோ வாதமோ வாட் எவர் இட் மே பி இருக்கட்டும். இதே திமுகல வைகோ அவர்கள் போகும்போது 12 மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான அமைச்சர்களா இருந்த நம்மளுடைய பொன்முத்துல இருந்து KP கந்தசாமில இருந்து கண்ணப்பன்ல இருந்து அத்தனை பேரை அழைச்சிட்டு போனார். இன்னைக்கு திமுக இல்லையா? வைகோவோட நிலைமை என்ன, திமுகவோட நிலைமை என்ன? இன்னைக்கு அந்த அத்தனை அமைச்சர்களுக்கும் இன்னைக்கு இல்ல அட்ரஸ் இருக்கிறதா? அந்த அமைச்சர்கள் கூட போனாங்களே, பொன்முத்து ஆகட்டும், கண்ணப்பன் ஆகட்டும், மற்றவர்களுக்கு இன்னைக்கு அட்ரஸ் இருக்குதான்றது ஒரு பக்கம். இன்னொன்னு, இதே அதிமுகல இருந்து அம்மா இருக்கும்போது 87, 89ல இருந்து நாவலர் உட்பட வெளியில போனவங்க தான். அதுக்கப்புறம் 96ல போன பின்னாடி அம்மாக்கு எதிர்காலமே கிடையாது, அதிமுக இயக்கமே இனி இருக்காது அப்படின்னாங்க. நம்மளுடைய சைதை துரைசாமி திருப்பி வந்துருவாங்க. இல்லங்க, நீங்க செந்தில் பாலாஜி பத்தி பேசுறீங்க. ஆரம் வீரப்பன்ல இருந்து சைதை துரைசாமி திருநாவுக்கரசுல இருந்து கருப்புசாமி பாண்டியன்ல இருந்து லேட்டஸ்டா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேகர் பாபு உட்பட செல்வ கணபதியில இருந்து எல்லாரும் போனாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட நிலைமை என்ன? அவங்களே அப்படின்னும் போது அம்மாவால ஒரு செந்தில் பாலாஜி ஊராட்சி கவுன்சிலரா இருந்தாங்க. செந்தில் பாலாஜி சொல்றத கேளுங்க. செந்தில் பாலாஜின்றது ஒரு ஊராட்சி கவுன்சிலராக இங்க வந்தவர். இந்த இயக்கத்துல வந்த பின்னாடிதான் அவர் பாத்தீங்கன்னா எங்களுடைய அம்மா கேக்குறாங்க, கரூர்ல ஒரு நல்ல ஆள் வேணும் சொல்லுங்க அப்படின்னும் போது துணை பொதுச் செயலாளராக அடையாளம் காட்டப்பட்டு ஊராட்சி கவுன்சிலரா இருந்து அமைச்சராய் தான் இன்னைக்கு அங்க போறாரே தவிர. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு இத்தனை மாநில தேர்தல்கள் நடந்திருக்கு, ஒரு முக்கியமான மாற்றம் ஒன்று வந்திருக்கிறது அப்படின்ற பட்சத்துல தமிழ்நாடுன்னும் போது அமமுக தான் லைம் லைட்ல இருக்குது. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெளிவாகுதுன்னா, தமிழக அரசியல் இன்னைக்கு திமுகலையும் அமமுக மட்டும்தான் போட்டி அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியுது. திமுக இணைவது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அதிமுகவோட திமுக தான் பெட்டருங்கிற ஒரு கான்செப்ட் அங்க வந்துருக்கு தானே அர்த்தம். நாங்க செந்தில் பாலாஜி, அதாவது இந்த இயக்கத்திலிருந்து வெளி இயக்கத்தை மாற்று இயக்கத்துக்கு போனவர்கள் துரோகிகள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அவர்கள் தங்களுடைய தவறை திருத்தி கொண்டு தாங்கள் செய்த தவறான பாதைக்கு சென்று விட்டோம் என்பதை உணர்ந்து முழு மனதோடு இந்த இயக்கத்தை ஏற்றுக்கொள்பவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். நீங்கள் செந்தில் பாலாஜினால நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகிறதுனால எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. நாங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இணைப்புக்கு முன்னாடி, அதாவது இவர்கள் இணைந்தால் நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொன்னவர் ஏன் அதை நடத்துகிறார் என்றால் இவர்கள் அடிமைகளாக ஆகிவிட்டால். நாங்கள் முதல் தயவு செய்து நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்க்கணும். நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தாங்கள் என்று கேட்டது அதிமுகவுடையும்
மற்ற கட்சிகளோட தான். ஆனா உங்களை கேட்கவே இல்லை. மூணா பிரிஞ்சிருக்கும் போது 3 அணியுமே நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்கிறதா விமர்சனமா இருக்கு. இல்ல அவங்க நாங்க அவங்க கேட்காம கொடுத்தோம். இவங்க ஒரே நீங்க அவரு அதாவது எப்படி அடிமையாவதற்கு சாசனம் எழுதி கொடுத்து துணை ஜனாதிபதி தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் நாங்களாகவே உங்களுக்கு ஆதரவு தருகிறோம். பிஜேபி அவர்கள் எங்களை கேட்டவனால நாங்க கொடுப்போமே தவிர அவர்களே போய் காலில் விழுந்து நான் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார்கள். சொல்றேன் அந்த அவர்களாவே கொண்டு போன. அதனால நாங்க அடிமை இல்ல, உங்களுடைய அடிமைத்தனம் பல நிகழ்வுகள தெரிஞ்சிருக்கிறது. மத்திய அரசு மத்திய அரசுக்கு இணக்கமாக இருக்கிறோமே தவிர பாஜகவை எதிர்த்து கொண்டுதான் பாஜகவை எதிர்த்து கொண்டுதான் நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க. அதாவது எந்த இயக்கத்தையும் நாங்க ஆரம்ப கட்டத்திலிருந்தே தெளிவாக சொல்லி இருக்கிறோம், அரசுக்கு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம். ஆனால் கட்சிக்கு நாங்க இணக்கமாக இல்ல, பாஜகவை நாங்கள் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்க நீட்ல எதிர்த்து இருக்கிறோம், முத்தலாக்ல எதிர்த்து இருக்கிறோம். கேட்பது அதிமுக வலுப்பெற அமமுக இணைய வேண்டும் எதிர்பார்க்கிறீங்க. இல்ல வேணும்னு எதிர்பார்க்கறீங்க. நாங்க வலுப்பெறல், நாங்க வலிமையாக இருக்கோங்க. நாங்க போய் முதலமைச்சரே சொல்றாரு, எங்க கட்சியில இருந்து போனவர்கள் திருந்தி அவர்கள் வருகிற போது நாங்க ஏற்றுக்கொள்கிறோமே தவிர அவர்கள் வந்தாதான் நாங்க வலிமையாக இருப்போன்றது கிடையாது. நாங்க வலிமையாக இருக்கிறோம். அவர்கள் திருந்தி தங்களை உணர்ந்து ஜெயக்குமார் ஒரு மலைக்கும் காளானுக்குள்ள வேறுபாடுன்னு ஏன் ஒரு விமர்சனமா உண்மையதான் சொல்லி இருக்கிறாரு. மலை மாதிரியான கட்சி தாங்க இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா நீங்க ஒரு உங்க கூடாரமே இப்ப காலியாட்டு ஒவ்வொரு இடத்துல எல்லா இடத்திலும் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கிறார்கள். நீங்க காலியாக போகிறீர்கள். எல்லா நிலையிலும் ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சி. எவ்வளவு நாள் நீங்க ஒரு தகவலை சொல்லி எவ்வளவு நாள் நீங்க அதாவது ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி போன்றவர்கள் போனாலுமே அமமுக எந்த இழப்பும் இல்லைங்க. அம்மா ஆதரித்த நீட் ஆகட்டும், உணவு பாதுகாப்பு சட்டம் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், ஸ்டெர்லைட் ஆகட்டும், இன்னைக்கு கஜா புயல்ல உள்ளே போக முடியலங்க. அமைச்சர்கள் துரத்தப்படுகிறார்கள். நிவாரணத்தை இன்னைக்கு முழுசா கொடுக்க கூட முடியல. முதலமைச்சரே போக முடியல அப்படின்னும் போது இவங்க அடிமை இல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. நீங்க ஜெயக்குமார் மருதுராஜ் என்பவர் தூக்கி எடப்பட்டார். உங்க கேள்வியை மட்டும் நீங்க பாஜகவுக்கு எப்படியெல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார்கள் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். நிச்சயமா நாங்க வலிமையாக இருக்கிறோம், வலிமையாக இருக்கிறோம். அவர்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், வரவில்லை என்றால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டோம். ஒரு விஷயம் சொன்னீங்க, மலைக்கும் காளானுக்குமான வித்தியாசம் அவர் சொன்னார் இணைப்பு குறித்து. ஜெயக்குமார்லாம் சந்தில சிந்து பாடுறவருங்க. அவருடைய கருத்துலாம் ஒரு கருத்தா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நிச்சயமாக அதனால யார் போனாலும் வந்தாலும் எங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது. தமிழக அரசியல்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு போட்டி திமுகவுக்கும் அமமுகவும் மட்டும்தான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதன் அடிப்படையில் தாங்க திமுக இன்னைக்கு அமமுக இருந்து ஒருத்தர் கரூர்ல அரசியல் பண்ண சூழ்நிலை இருக்காங்க. அப்படி நடந்தால் அழிந்து போகிற கட்சி, அழிந்து போகிற கட்சி சொல்லுகிற கோரிக்கை இப்படித்தான். அதாவது யார் போனாலும் நாங்க இருக்கோம் அப்படின்றது அழிந்து போகிற கட்சி இப்படித்தான் இருக்கும். அழிந்து போகிற கட்சி என்றைக்குமே இப்படித்தான் பேசுவார்கள். அதனால அதை பத்தி கவலை இல்லை. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டாங்க, கூடாரம் காலி ஆயிடுச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் முதலமைச்சர் உள்ள போக வேண்டியது தானங்க. மக்கள் காரை துரத்தி அனுப்புறாங்க, அமைச்சர்களுக்கு இறங்க முடியலங்க. ஒரு தொகுதியில நீங்க போய் அடிமைத்தனத்தையும் ஆட்சியை பற்றி பேசுறீங்க. இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்ப நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.